கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. இந்த சங்கீதம் 32 மஸ்கேல் என்னும் தாவீதின் போதக சங்கீதமாகும். தேவன் நமக்கு என்று சொல்லாமல் உனக்கு என்று சொல்வதன் மூலம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தேவன் சொல்லுகிறார், மற்றவர்கள் உங்களுக்கு போதிப்பதை காட்டிலும் சிறந்த போதகர் உங்களுக்கு உண்டு. மற்றவர்கள் சொல்லுகிற வழியை காட்டிலும் சிறந்த வழிகாட்டி உங்களுக்கு உண்டு. உங்கள் மேல் கண் வைத்து இரவும் பகலும் பாதுகாக்கிற பாதுகாவலர் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களின் ஆலோசனையை காட்டிலும் சிறந்த ஆலோசனை தருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. உலகமும் உலகத்திலுள்ள மனிதர்களும் பிசாசும் நமக்கு தவறான வழியை போதித்து தவறாக வழிகாட்டி ஜனங்கள் சீர்கெட்டு போய் தீமையான காரியங்களில் மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர். தவறான ஆலோசனைகளை கேட்டு வழி விலகி போய் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் ஏராளம். சிக்கி வெளிவராமல் தவிப்பவர்கள் ஏராளம். சரியானதை போதிக்கிற நல்ல டீச்சர் நமக்கு தேவை. சரியான வழியை காட்டுகிற நல்ல வழிகாட்டி, அதாவது குட் கைட் நமக்கு தேவை. இரவும் பகலும் பாதுகாக்கிற வாட்ச்மேன், பாதுகாவலர் நமக்கு தேவை. நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற குட் கவுன்சிலர் நமக்கு தேவை. அவர்தான் பிரதான போதகராகிய இயேசுவும் மற்றும் பிரயோஜனமானவைகளை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரும். தேவ ஆவியால் ஏவப்பட்டு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து போதித்து நடத்துகிற வேதமும் நமக்கு உண்டு. இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் தந்த வேதத்தையும் முழுவதும் சார்ந்து கொள்வோம். நீங்கள் இடர மாட்டீர்கள். தவறான வழிகளில் சிக்கி தவிக்க மாட்டீர்கள். வாழ்வில் ஜெயம் பெறுவீர்கள். சமாதானமாய் சுகமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க நல்ல போதகராக, வழிகாட்டியாக, பாதுகாவலராக, ஆலோசகராக எனக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உண்மையே சார்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழி நடத்துதலை வாஞ்சிக்கிறோம். நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.